பாவி, நீ மோசமானவன், உனக்கு ஆசீர்வாதமே கிடைக்காது, நீ வந்து சரியே இல்லை, இப்படிப்பட்ட சத்தம்லாம் வந்துச்சுன்னா செல 2 மடங்கு பே பண்ணியாச்சு. தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தருடைய கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்க பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆல்ரெடி அதுக்கு என்ன உண்டோ எல்லா கணக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, தீர்த்துட்ட. செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் உன்னை பின் தொடர்கிறது சகோதரா. இல்லை அதெல்லாம் தொடராது, எல்லாத்தையும் மூடிட்டாரு. பேமெண்ட் 2 மடங்காக கொடுத்துட்டாராம். அதனால் இன்னும் அதை வச்சுலாம் யாராவது அச்சு கொடுத்துறது, பயமுறுத்துகிற வேலைலாம் இங்கே இல்லை. செல்ல அந்த மாதிரி சத்தங்கள் வந்தால் என்ன பண்ணிடுங்க, எல்லாம் செல்ல. பழைய 2000 ரூபா தாள் தரேன், புதிய 500 ரூபா தாள் தரேன்னா கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்? செல்ல. அது மாதிரி தான். நீ பாவி, நீ மோசமானவன், உனக்கு ஆசீர்வாதமே கிடைக்காது, நீ வந்து சரியே இல்லை, இப்படிப்பட்ட சத்தம்லாம் வந்துச்சுன்னா செல்ல 2 மடங்கு பே பண்ணியாச்சு. ஆமென். போதுமானதற்கு அதிகமாக ரத்தத்தை என்ன பண்ணிட்டாரு, செலுத்திட்டாரு. இனி பாவத்தின் நிமித்தம் வருகிற ஒரு தண்டனை உங்களுக்கு இல்லை. There is no punishment. ஆமென். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க சபையில். 1000 சபையில் ஒரு சபையில் கூட இந்த சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு தண்டனை இல்லை. ஆமென். நீங்கள் முற்றிலும் குற்றமற்றவர் என்று தீர்ப்பாகி உங்களை விடுதலை செய்து விட்டார். நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். இதுதான் உங்களுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலை. இதை அறிய அந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் இது மக்களுக்கு தெரியாதனால இப்போ கூட சிலர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அது அதனால தான் பிரதர் இது, இதனால தான் பிரதர் இது அப்படின்றாங்க. எதனாலையும் கிடையாது. 2 மடங்கு விலையை இயேசு எனக்காக கொடுத்து தீர்த்திருக்கிறார். My sins are forgiven. Amen. Amen. பாவத்தின் நிமித்தம் இனி எந்த தீய விளைவுகளும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரவே முடியாது. இயேசுவின் இரத்தம் இரட்டத்தனையாய் அதற்கான பதிலை செய்து முடித்திருக்கிறது. ஆமென்.